இப்பொழுது நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் நம்மளுடைய சபையின் மிஷன் டைரக்டராக இருக்கிற பாஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறார்கள். அதிகமாக மிஷன் ஊழியங்களுக்காக பிரயாணப்படுகிறவர்கள், வட மாநிலங்களுக்கு அதிகமாக மாதந்தோறும் செல்லுகிற ஒரு தேவனுடைய தாசர் அவர்கள் மத்தியிலே இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வர போகிறார்கள். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய தாசனை வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அருளின நம்முடைய தலைமை போதகருக்கு நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர் மார்ட்டின் அவர்களுக்கும் நான் அன்புடவனாய் நன்றி சொல்லுகிறேன். இந்த மிஷன் ஊழியத்திலே பாஸ்டர் குமார் அவர்களும் நானும் இன்னும் எங்களோடு இருக்கிற ஊழியர்களும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்து மிகவும் அருமையாக உங்களெல்லாம் கூட்டி சேர்த்து ஒரு பாரத்தை உங்களுக்குள்ளே எப்படியாகிலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்ல வேண்டும் என்று இந்த ஒழுங்குகளை செய்து மிஷனரிகளையும் வரவழைத்து அவர்களுக்கும் அவர்களுடைய மனதையும் உற்சாகப்படுத்தும்படி நாம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நான் வட இந்தியாவுக்கு போகும்போதெல்லாம் நம்முடைய மிஷனரிகள் எங்களிடத்தில் சொல்வது என்னவென்றால், சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கிறார்கள், ஆனால் நேரடியாய் சந்திக்கிறது நம்முடைய RSAG சபை மாத்திரம்தான் சொன்னாங்க. நேரடியாக அவங்கள போய் சந்திக்கிறது. ஸோ அது நம்முடைய சபை, தேவன் நமக்கு கொடுத்த பாரம், நம்முடைய தலைமை போதகருக்கு கொடுத்த பாரம். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு பேச போகிற செய்தியுடைய தலைப்பு, பாரம் சுமக்கிறவர்கள் தேவை. பாரம் சுமக்கிறவர்கள் தேவை. தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்கள் தேவை. நம்முடைய பாரத்தை நாம் ஏராளமாய் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரத்தை சுமந்து சோர்ந்து போய்விட்டோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை தேவன்க கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை பேச வைத்து உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். 2 விதமான பாரம் உலகத்தில் இருக்கிறது. ஒன்று உலகத்தின் அல்லது உலகத்தில் வாழ்கிற மக்களுக்குரிய உலக பிரகாரமான பாரம், இன்னொன்று தேவனுடைய பாரம். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ரட்சித்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி பாரம் சுமக்கிறவனை முதல்ல உள்ள கொண்டு வந்து பாரத்தை இறக்க வைத்து பின்பு ஒரு பாரத்தை ஏற்றுகிறார். இதுதான் தேவன் நமக்கு செய்கிற காரியம். இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதருக்கும் அவருடைய திட்டம் இதுதான். நிறைய பேர் பாரம் சுமக்கிறவர்கள் பாரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக இயேசுவை தேடி வந்து பாரத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டு லகுவாகிவிட்டோம் என்று சொல்லி தங்களுடைய எண்ணத்தையே பெரிதாக நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வீணாக மரித்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் அப்படி அல்ல. அவர் பாரத்தை இறக்கி வைத்த பின்பு, நம்முடைய பாரத்தை இறக்கி வைத்த பின்பு அவர் தம்முடைய பாரத்தை நம்மேல் சுமத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த திட்டத்தோடு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். நிறைய பேர் இதை குறித்து தெளிவான வெளிச்சம் இல்லாதனால சபைக்கு போனவொன்னே அற்புதம் நடந்த பின்பு இயேசு எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். அவரை தேடுகிற எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். அற்புதம் நடந்த பின்பு அடுத்தது அவர்களுடைய பாரத்தை தான் சுமந்து ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்பாக காட்டி ஜெபித்து உபவாசம் பண்ணி எல்லாமே அவர்களுடைய பாரத்தை நீக்குவதற்கு தான் சபையிலே இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அநேகரிலே ஒரு சின்ன கூட்டம் தேவனுடைய பாரத்தை சுமக்கிற கூட்டம். அந்த கூட்டம் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நான் நம்புகிறேன். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறது ஏராளமான பேர் வருவார்கள், எல்லா சபைகளிலும் வருவார்கள். ஆனால் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாரமாய் சுமக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிற உங்களைத்தான் தேவன் தம்முடைய பாரத்தால் நிரப்ப விரும்புகிறார். ஆமென். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். இந்த 3 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்புறம் அடுத்த 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நுகம்னா அது ஒரு பாரம். ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிற தம்முடைய பிள்ளைகளை பாரத்தை இறக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது, அந்த வருத்தப்பட்டு சுமக்கிற பாரம் எல்லாம் உலக பிரகாரமான பாரம். இயேசுவை அறிவதற்கு முன்பாக, இயேசுவை அறிந்தாலும் அவருடைய வழியில நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு பாரம் எல்லாருக்குள்ளே இருக்குது. எல்லா மனிதரும் பாருங்க, வேகமா ஓடிக்கிட்டு இருக்க எல்லாரும் ஏதோ ஒரு பாரத்தை வச்சுட்டு தான் ஓடுறான். யாருமே ஃப்ரீயா இல்லை, எல்லாருக்கும் பாரம் இருக்குது. எல்லாருடைய மைண்டும் பிஸியாக தான் இருக்குது. ஃப்ரீயா இருக்கிற ஆட்களே இல்லை. எப்போ பார்த்தாலும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறோம், எதையாவது ஒரு நோக்கத்தை வைத்து கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி காலத்தில், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நம்மை கர்த்தர் அழைத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, நீ இங்க வா, உன் பாரத்தை இறக்கி வச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஃப்ரீயா ஓடு அப்படின்னு சொன்னா அது தமிழ் நடைபடி கரெக்டா இருக்கும். ஆனா அப்படி சொல்ல, அப்படி சொல்லாம ஆண்டவர் பாருங்க, ரொம்ப ஞானமுள்ள தேவன் இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் வாங்க, என்னிடத்துல வாங்க, என் நுகம் அப்படின்னு சொல்லாம என் பாரத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா, அப்படி எழுதியிருந்தா நம்ம என்ன நினைப்போம்? ஏற்கனவே ஒரு பாரத்தை இறக்கிட்டாரு, திருப்பி இன்னொரு பாரத்தை ஏற்ற போறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படி சொன்னா. அதனால ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. வேதாகமம் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கு பாருங்க. பாரம்ங்கிற வார்த்தையை மாத்தி நுகம்னு போட்டார். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் வர ஆட்களுக்கு விசேஷ கூட்டம், விசேஷ ஞாயிறு அப்படின்னா வருவாங்க. மற்றபடி ஞாயிறுனா வரமாட்டாங்க. அவங்க விசேஷம்னு ஒரு வார்த்தை சேர்த்தாதான் வருவாங்க. சிலருடைய மனதை தேவன் தன் பக்கம் திருப்புவதற்கு வேதாகமத்தில் இப்படி நம்ம அதை பார்த்தா காப்பி அடிச்சு விசேஷ ஞாயிறுன்னு போடுறோம் பாருங்க. வித்தியாசமா ஒரு வார்த்தை போடுறாரு. என் பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லாம என் நுகத்தை ஏற்றுக்கொள்ள. ரெண்டு ஒன்று தான். ஆட்டுக்குட்டியை அறுக்கிறதுக்கு கொண்டு வரும்போது அதை கத்தியை காட்டி யாரும் கூட்டிட்டு வர மாட்டான், தலையை காட்டி தான் கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு கசாப்பு கடைக்குள்ள கொண்டு வந்த அப்புறம் தான் கையில் கத்தி எடுப்பான். நம்ம எல்லாரும் ஆட்டுக்குட்டின்னா வேதம் சொல்லுது, அவரை மெய்ப்பன்னு சொல்லுது. மெய்ப்பன் கொல்றதுக்கு அல்ல, உயிர்ப்பிக்க கொண்டு வரார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மெய்ப்பன் கத்தி வைப்பான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அவர் சபைக்குள்ள கொண்டு வருகிறார், பயில் காட்டி அழைக்கிறார். உறங்குவது இப்படிதான் பாரு, அட்ராக்ட் பண்றார் நம்மளை. அப்படியே இப்படி இருக்கும், வா சபை இப்படி இருக்கும், வா சூப்பர் ஆக்கிடுவேன். நாங்கள்லாம் அப்படிதான் பிரசங்கியாரெல்லாம் சொல்லுவோம். சுவிசேஷ அறிவிக்கும் கத்தட்ட வந்துட்டேன்னு வச்சுக்க, சூப்பர் ஆயிடுவா. வந்த பிறகு தான் தெரியுங்க இங்க இருக்கிற எவ்வளவு பேர் சூப்பரா இருக்கிறோம். ஏன்னா வேற விஷயம் ஓடுது உள்ள. ஸோ அப்போ பாருங்க, வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாமே பாரமா இருக்குது, உலக பிரகாரமான பிரச்சனைகள், சுமைகள். சபைக்குள்ள வந்தவனை கர்த்தர் சொல்றாரு இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து, நீங்க பாரம் சுமந்து வந்தீங்க, ஏற்கனவே உங்க பாரத்தை ஆண்டவர் நீக்கிட்டாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் நுகத்தை வாங்கிக்க. என் பாரம் இல்லது, என் நுகம். இந்த நுகத்துக்கு ஒரு விளக்கம் அப்புறம் சொல்றாரு. இந்த நுகம்னு சொன்னோன்னே இதை சில பேர் கண்டுபிடிச்சிரும், நம்மள மாதிரி ஆட்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் நுகம்னு பயந்துராதப்பா அப்படின்னு கடைசி வசனத்தை சொல்றாரு. என் நுகம். என்ன வார்த்தை பாருங்க. எந்த நுகமாவது மெதுவா இருக்குமா? நம்ம ஆண்டவர் கொடுக்குற நுகம் மட்டும்தான் மெதுவா இருக்கும். ஓ ஜீசஸ், கைத்தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைக்காக தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவர் கொடுக்குற நுகம் மட்டும்தான் மெதுவா இருக்கும். அது பார்க்கும்போது பெருசா தெரியும். அப்படின்னு என்ன, தேவன் கொடுக்குற ஊழியத்தின் திட்டங்கள் பார்க்கும்போது பெருசா தெரியும். ஆனா அதுல கழுத்தை கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சொந்த மாதிரியே இல்லையா ஆண்டவரே? தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு தரிசனங்களும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் ரொம்ப பெருசா சவாலாவே தெரியும். ஆனா அந்த தரிசனத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அதுதான் பாரத்தை சுமக்கிற, கழுத்துல ஏற்கிற நுகம். அந்த நுகத்தை சுமக்கும் போது சொல்லுவோம், ஆண்டவரே இது பெருசா நினைச்சேன், ஆனா சிம்பிளா முடிச்சிருந்தேன். அதான் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமைன்னு சொல்லிட்டார் பாருங்க. திருப்பியும் எப்படி இருக்குதா? உலகத்துல எங்கேயாவது சுமை லகுவா இருக்குமா சொல்லுங்க பாப்போம். உலகத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள், ஒரு சுமை லகுவா இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற சுமை ஏன் அது லகுவா இருக்குது? உள்ள எல்லாத்தையும் அவர் தலையில ஏத்துக்கிட்டு பெரிய மூட்டையா சும்மா தூக்கி நம்ம தலையில வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற வெயிட் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. நம்ம மேல வச்சிருக்கிறது வெயிட் மாதிரி தெரிகிற ஒரு சுமை. அது ஒன்றும் வெயிட்டாக தெரியாது. வெளியிருந்து பார்க்குற ஆளுக்கு சொல்லுவாங்க, உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்களே, என்ன சொல்லியிருப்பாங்க, இது எப்படி நீ சமாளிக்கிற
சமாளிக்கிறது நான் இல்லை, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவரு என் பாரத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. வெளியே பார்க்கும்போது பெருசா தெரியும், திட்டம் பெருசா தெரியும். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகள் பெருசா இருக்கும், தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம் பெருசா இருக்கும், பெரிய ப்ராஜெக்டா இருக்கும். ஆனா அதை தூக்கி தலையில வச்சுட்டு நிற்கும் போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊழியர் சொல்லுவார், எப்படியா இந்த ஊழியத்தை செய்யறீங்க? மிஷினரி ஊழியங்களை பார்க்கும்போது நம்மெல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், வட இந்தியாவில் எப்படியா அப்படி கஷ்டப்படுற? அவங்க சொல்லுவாங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா நுகம் என்ன வெயிட், உள்ள இருக்கிற வெயிட்ல அவர்கிட்ட போயிடுச்சு, நம்முடைய ரட்சகர்கிட்ட போயிடுச்சு. வெளியே இருக்கிற மூட்டை தான் வெளியே தெரியுது. அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து சொல்றாங்க, எப்படியா தமிழ்நாட்டு மக்களை சமாளிக்கிறீங்க? நாங்கள் சொன்னால் வந்து கரெக்டாக உட்காந்துருந்தா உங்கள் ஆட்கள் சொன்னால் கூட வர மாட்டேன்றாங்களே. நாங்கள் சொல்கிறோம், எங்கள் மக்கள் சூப்பராக இருக்கிறாங்கன்றோம். நிறைய பாஸ்டர்மார் பாருங்க, விசாரிக்கும் போது நான் சிலருக்கு சொல்லி கொடுப்பேன். விசாரிக்கும் போது உங்கள் ஊழியம் எப்படி பாஸ்டர் இருக்குது அப்படி கேட்டான். அதை ஏன் கேட்குறீங்க? நாய் படாத பாடுறேன். எங்கேயாவது அப்படி பைபிளில் இருக்குதா? இப்போ இவங்க சரியான வெளிச்சத்தில் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பயங்கர விக்கிரகாரனை பிறப்பு எங்கே கொண்டு விடுவாங்க? பரலோகத்திலே கூட சுவிசேஷம் விடுவாங்க. விக்கிரகாரன் இடத்துல தான் விடுவாங்க. அங்கே தானே ஆண்டவர் செய்ய சொல்லிக்கிறாரு. எங்கள் ஊர் பயங்கரமாக விக்கிரகத்தில் நினைச்சு. இப்போ எந்த ஊர் விக்கிரகத்தில் இல்லை நான் கேட்குறேன்? ஒரு ஊர் காட்டுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், என் நண்பர், அவர் நான் ஒரு கிராமத்தில் ஊழியத்தை புதுசாக ஒரு கிளையை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வந்து ஒரு நாள் பேசினார். அண்ணா என்கிட்ட சொல்கிறார் அவர், நான் கேட்டேன், உங்களுடைய கிளை சபை எத்தனை இருக்குன்னு கேட்டேன். ஒன்று ஆரம்பித்தேன், ஒரு வாரம் போய் நடத்தினேன், அந்த ஒரே வாரத்தில் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னாரு. என்ன கண்டுபிடிச்சிங்க? நான் போன ஒரு சேர் கூட போட முடியேன்ட்டாங்க. நான் போய் உட்காந்துருக்கு 1/2 மணி நேரம் யாருமே என்கிட்ட பேச வரல. போனா போதுன்னு விட்டுட்டேனே. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வச்சு, உண்மையாக நடந்தது சொல்கிறேன், என்னை வரவேற்று ஒரு காப்பி ஒன்று போட்டு கொடுத்து, செவர் நடத்துங்க பாஸ்டர்னு ஒரு கிராமம் இருந்துன்னா சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படி ஒரு ஊர் இந்தியாவிலே கிடையாது, பரலோகத்தில் வேணா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியிருந்து பார்க்கும்போது பாரத்தை பெருசா நினைக்கிறது. சிலர் பாருங்க, கொஞ்சம் தூரமா போய் ஊழியம் செய்ய சொன்னா, ஐயோ அது எங்க வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. ஏன் 5 கிலோமீட்டர் ஒரு பெரிய தூரமா? ஏன் பாரம் பெருசா தெரியுது, பிரயாணம் பண்ண பெருசா தெரியுது. சிலர் பாருங்க, எனக்கு முதுகு வலிக்கு ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாது. எத்தனை வயசு? 25 வயசு. எனக்கு கால் வலிக்கு ரொம்ப நேரம் பைக்ல உட்கார முடியாது. இப்போ எதுல போகணும்? பிளைன்ல போகணுமா? நான் அவர்களை குறையா சொல்லலை. நான் என்ன சொல்றேன், இவர்கள்லாம் பாரத்தை எப்படி பார்க்கறாங்கன்னா, பெரிய மூட்டையா இருக்கு, தூக்கி வச்சா கஷ்டம் நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அது லகுவா இருக்குது, அது வெயிட்டே கிடையாது. என்ன கொடுக்கிறவர் லகுவானவர். ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் உங்களை பார்த்து இன்னைக்கு நான் ஒரு சவால் விடுறேன். உங்களை பார்த்து, நீங்கள்லாம் பாரம் சுமக்கிற ஆட்களா சுமக்காத ஆட்களா? அந்த ஒரு முடிவுக்கு இன்னைக்கு வரணும். இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் பாரம் சுமக்கிற ஆட்களா, இல்ல பாரம் சுமக்கிற பக்கத்து ஆள் மேல இருக்கிற பாரத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்துற ஆட்களா? சில ஆள் கோவத்தில் தூக்கி, அந்த காலத்தில் வந்து எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கிறேன், வயசான ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த விறகு கட்டை தூக்கி விட்டு போப்பா அப்படிம்பாங்க. இவன் போகிறவன் ரொம்ப கடுப்பாக இருந்தான்னு வச்சுங்க, தூக்கி நறுக்குன்னு தலையில் ஒரு வை, அது பாதி கீழே இறங்கி ஏற அந்த ஆள். அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அப்படி எப்படி பாரம் சுமக்கிற ஆட்களாக இருந்தால், நான் இன்னைக்கு சொல்கிறேன், பாரம் சுமக்கிறோடைய அடையாளங்கள் ஒரு 4 சொல்ல போகிறேன். நீங்கள் பாரம் சுமக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 4 அடையாளம் இருக்கும். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாரும் சொல்லிடலாம். இப்போ உங்களை எல்லாரையும் கேட்டு ஒரு பேப்பர் கையில் கொடுத்து, உங்களுக்கு பாரம் சுமக்கிறாளா இல்லையா, ஆம் இல்லை எழுதி கொடுங்கன்னு எல்லாரும் ஆம்னு தான் எழுதி கொடுப்போம். ஆனால் சுமக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய குணாதிசயத்தினால, அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுனால அவர்களை புரிந்து கொள்ள முடியும். சொல்லும் போதெல்லாம் கை தூக்கிடலாம், ஆமேன்னு சொல்லிடலாம், அல்லையிலேயே சொல்லிடலாம். முதலாவது ஒரு மனிதனை 2 பேர் காட்டுறேன் இன்னைக்கு. ஒரு மனிதன் நம்ம பார்ப்போம், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். நெகேமியாவின் புஸ்தகத்துக்கு போவோம். 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. கவனிங்க, நெகேமியா ஒரு கைதியாக அல்லது சிறை பிடிக்கப்பட்டவனாய் தன்னுடைய ஊரை விட்டு வேற ஊரில் இருக்கிறார். இப்போ தன்னுடைய தேசம் எருசலேமை, அந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டதை குறித்து கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ஒரு பாரம் வருது. இவருக்கு பாரம் வர காரணம் என்ன? சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம காட்டில் இருக்கல.
அவருக்கு வேண்டிய சாப்பாடுலேருந்து தண்ணிலேருந்து எல்லா வசதியும் இருக்குது. அடிமையாக இருந்தாலும் வேலைக்காரனாக இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் ஒரு பெரிய வசதி நிறைந்த இடத்துல இருக்கிறார். சூழ்நிலை நல்ல சாதகமாக இருக்குது. நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்ச நேரத்தில் எந்த வஸ்திரத்தையும் உடுத்தலாம். அழுக்கே படாத ஒரு இடம்னு வச்சுக்கிங்களேன். ரோட்டில் நிற்க வேண்டியதில்லை, வெயிலில் போக வேண்டியதில்லை, நல்ல வசதியான இடத்துல இருக்கிறார். அப்போ கேள்விப்படுகிறார் தன்னுடைய தேசத்தை குறித்து. நான் இன்னைக்கு 2 பிரிவாக பிரித்து பேச போகிறேன். ஒன்று தேசத்தை குறித்த பாரம், இன்னொன்று தனி நபரை குறித்த பாரம். 2 பாரம் வேணும். சிலர் தேசத்தை மட்டும் பாரமாக நினைச்சு ஜோம் பண்ணிட்டு பக்கத்தில் கால் மேலே ரொம்ப கரிச்சு கொட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, மன்னிக்க மாட்டாங்க. அதுவும் தப்பு. சிலர் பக்கத்தில் இருக்க ஆளை ரொம்ப அன்பா நினைப்பாங்க, தேசத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, எப்படி எது போனாலும் பரவாயில்லன்னு இருப்பாங்க. 2மே தப்பு. அப்போ நமக்கு இன்றைக்கு 2 விதமான பாரம் தேவை. ஒன்று தேசத்தை குறித்து வேணும், 2வது தனி நபர் ஒவ்வொருத்தரை குறிச்சும் பாரம் நமக்கு வேணும். ஆமீன் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? சரி, இப்போ இவர் இருக்கிற சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரம் சுமக்க தேவையில்லாத ஒரு சூழ்நிலை. அங்க இருந்து பாரம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் இந்த செய்தியை, ஒரு நெகட்டிவான செய்தியை, எதிர்மறையான செய்தியை கேள்விப்பட்ட உடனே உட்கார்ந்து, அந்த வார்த்தையை ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உட்கார்ந்துங்கிறத மட்டும் முதல்ல சொல்லுதான் பாருங்களேன். அழுதுக்கு அப்புறம் போகும். உட்கார்ந்து, ஏன் உட்கார்ந்தார்? ஒரு கேள்வி. நல்லா கவனிங்க. இந்த உட்கார்றதுக்கு எப்போ வரும் தெரியுமா? மிக வேதனையான ஒரு துக்கம் நிறைந்த ரொம்ப கொடூரமான ஒரு செய்தியை ஒரு மனிதன் கேட்கும்போது அப்படியே உட்கார்ந்துருவான். அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த உட்கார்ந்தது சும்மா என்னமோ நின்றுட்டு இருந்தார், உட்கார்ந்தாரு கிடையாது. வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்குன்னா அதில் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. ஒரு கமாவுக்கு கூட அர்த்தம் இருக்குது. இவர் இந்த செய்தியை கேட்ட உடனே உட்கார்ற அளவுக்கு மனது பாதிக்கப்படுது. யாராவது செஞ்சுட்டு போலாமன்னு இல்லை. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற உங்களையும் பார்த்து அதுதான் சொல்றார். இந்த இந்திய தேசத்தில் நிறைந்திருக்கிற பெரிய தேசத்தில் ஏராளமான மக்கள் இயேசுவை அறியாமல் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டு நரகத்துக்கு போய்கொண்டு, இயேசுவை கேள்விப்பட்டும் வேண்டுமென்றே வேண்டாம் என்று இருக்கிற ஏராளமான கூட்டத்தை குறித்து நாம் உட்கார முடியுமா? கேட்டுட்டு தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போற ஆட்களை கேட்கல ஆண்டவர். உட்கார முடியுமா? கேள்விப்பட்டவன் உட்கார்றாருன்னா, ஒரு நீங்க பார்த்திருப்பீங்க, சில உங்களுக்கே சில நேரத்தில் நடந்திருக்கும். ஏதாவது ரொம்ப சங்கடம், உச்சக்கட்ட சங்கடம் தான் உட்கார வைக்கும். சரிதான் நான் சொல்றது? உங்களுக்கு சரியா தான் பேசுறேனா? உட்கார்ந்து அப்புறம் அழுது அது எல்லாருக்கும் தெரியும். அழ தெரியாதா நமக்கு? எவ்வளவு அழுது பழக்கப்பட்டிருப்போம். அழுது சில நாளாய் துக்கித்து, ஒரு நாள் இல்ல சில நாள். துக்கிட்னா எப்போ பார்த்தாலும் அப்படியே முகத்தை பார்த்தா துக்க முகத்தோடு நம்ம நடமாடுறது, இதெல்லாம் ஓகே. நிறைய பேர் இது வரைக்கும் வருவாங்க. அதோட இந்த இடத்துல நம்மளை போட்டிருந்தா படுத்து, அடுத்தது அப்புறம் தூங்கி. ஆனா இவரு கரெக்டா வந்துட்டு இருக்கிறாரு. நம்மளா இருந்தா தான் பண்ணிருப்போம். உட்காருவோம், அழுவோம், படுத்துருவோம், தூங்கிடுவோம். இந்த தூக்கம் பாருங்க, தூக்கத்தில் பல விதம் இருக்குது. இந்த துக்கத்தில் வர்ற தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமானது. உடல் சோர்வில் தூங்குற தூக்கம் பிரச்சனை இல்லை. நீங்க காலையில் 6 மணிக்கு தூங்கி எழும்புன கூட ஒரு சங்கடத்தை கேட்ட உடனே சோர்ந்து போய் உட்கார்ந்து அப்படி படுத்தீங்கன்னா மறுபடியும் தூக்கம் வரும். அந்த தூக்கம் ரொம்ப டேஞ்சரானது. இருக்கீங்களா? ஆமேன். இவர் உட்கார்ந்தாரு, அழுதாரு, துக்கமா இருந்தார். அடுத்தது என்ன? உபவாசித்து. பட்னி கிடையாது, பட்னி இருப்போம். நம்ம துக்கத்தை கேட்ட உடனே, துக்க செய்தியை கேட்டோம் பட்னியா கிடப்போம் சாப்பிடாம. ஆனா அது இல்லை. உபவாசம்னு வந்துட்டாலே தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது. ஆமேன். பாரம் சுமக்கிற ஒரு மனிதனுக்குள்ள இப்படிதான் நடக்கும். நம்ம எதற்காக உபவாசம் இருக்கிறோம்? அதிகமாக நம்ம எதை வேண்டும் என்று கேட்டு தேவனிடத்தில் அதிக நாட்கள் உபவாசத்தில் இருக்கிறோம். 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம். இந்த எண்ணிக்கைலாம் நம்ம பிரமாதம் வச்சிருப்போம். 21 நாளுங்க எங்க இருக்குது? வேதாகமத்தில் எங்கேயாவது தேடி 21 கண்டுபிடிச்சிருவோம். 19 நாள்ல முடிச்சுட்டு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? இல்ல 15 நாள்ல முடிச்சுட்டா இன்னும் 4 பாக்கி இருக்குடா முடிச்சுட்டு வான்னு சொல்லுவாரா?
விஷயம் அது இல்லை. நாட்களை குறிக்கிறது தப்பு இல்லை, அது உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் கொடுக்கிறதா இருக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நாட்கள் அதுதான் முக்கியம். துக்கப்பட்டு அழுது உபவாசம் பண்ணி, அடுத்தது மன்றாடி. ஐயோ என்ன ஒரு வார்த்தை இல்ல, மன்றாடினா என்ன, அப்படியே பயங்கர சஞ்சலப்பட்டு. அது மன்றாடுறது என்ன, வார்த்தை இல்லாத சத்தம். என்னுடைய வெளிப்பாடு இது. மன்றாடுதல் என்ன என்றால் என்ன, வார்த்தை இல்லாத சத்தம். சரியா நான் சொல்றது புரியுதா? வார்த்தையே வராது. ஓன்னு கூப்பாடு போடலாம், ஐயோ ஐயோன்னு சொல்லலாம், எது வேணாலும் நடக்கலாம். மன்றாட்டி அப்புறம் பரலோகத்தின் தேவனை நோக்கி. அங்க அவர் ஓனர், பெரிய ஓனர் இருக்கிறார், அவர்கிட்ட போல. அவர் எந்த ஓனர் இருக்கார், அவர்கிட்ட போல. எல்லா ஓனருக்கும் மேல இருக்கிற தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. பாரம் சுமக்கிற ஆட்களுடைய நடவடிக்கைகள் இப்படிதான் இருக்கும். இப்போ பாரம் சுமக்கிறதுடைய அடையாளம் பார்க்க போறோம். இது நடவடிக்கைகள். இப்படிதான் ஒருத்தருக்கு பாரம் வந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் ஜெபத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த ஜெபத்தை பத்தி நம்ம போக போல, இவருக்குள்ள ஒரு பாரம் முதல்ல அப்படி தாக்கின உடனே, முதல்ல கேள்விப்பட்ட உடனே ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துவோம் பாருங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கூல் ஆகும். எல்லா விஷயத்திலும் அப்படிதான். நீங்க எவ்வளவு பெரிய துக்கத்தை உங்களுக்கு நேரம் கொண்டு வந்தாலும், அந்த துக்கம் கேள்விப்பட்ட உடனே ஒரு சில சிம்டம் நம்முடைய உடம்புல, நம்முடைய குணத்துல, நம்முடைய முகத்துல சில தோன்றல்கள் இதெல்லாம் வரும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடும். அந்த நார்மலுக்கு போறதுக்குள்ள இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, பரலோகத்தின் தேவனோட கனெக்ட் ஆயிட்டாரு. அல்லேலூயா. தோத்திரம். கனெக்ட் ஆகாம இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், மறுபடியும் பிரியாணி சாப்பிட்டு அப்படின்னு வந்திருக்கும். தன் வேலையை அவர் கவனித்தார். அப்படி இல்லை, உபவாசம் போட்டுட்டு உடனே யார் முகத்தை நோக்கி பார்க்கணும்? பரலோகத்தின் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். இப்போ இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து பாரம் சுமக்கிறவர்கள் உண்மையாதான் பாரம் சுமக்கிறோமா நாம அப்படிங்கிறதுக்கு 3 அடையாளத்தை நான் காட்ட போறேன். முதலாவது 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதலாவது அடையாளம் சொல்றேன். பாரம் சுமக்கிறோமா என்பதன் அடையாளம் 6வது அதிகாரம், நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். எல்லாம் கவனிங்க. இப்போ அலங்கம் கட்டுமான வேலைக்கு இறங்கிட்டாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு, தலைவர்கிட்ட பேசிட்டாரு, எல்லாருக்கும் வேண்டிய லெட்டர்லாம் வாங்கிட்டாரு, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் அலங்கம் கட்டுறது அவருடைய வீட்டு அலங்கமா, எருசலேமின் அலங்கமா? எருசலேமின் அலங்கம். தனக்கு சாதகமா எதுவும் பண்ணல, அவர் வீட்டை கட்ட போகல, தேசத்தின் பாரத்தில் நிற்கிறார். அப்போ எல்லாரும் சேர்ந்து கை கொடுப்பாங்க, தோள் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா என்ன சொல்றாங்க? அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார். ஆமா, பயமுறுத்தப்படுதல்ல இருக்கிறீங்கன்னா நீங்க பாரம் சுமக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஏதோ ஒரு விஷயம் பயமுறுத்திட்டே இருக்குதா? உங்களுக்குள்ள பாரம் இருக்கு, தேசத்தின் பாரம் இருக்குது. நீங்க இப்படி சொல்ற பாருங்க, நீங்க தேசத்தின் பாரத்தை மனதில் எடுத்து செயல்பட ஆரம்பித்தாலே உங்களை ஒரு வித பிசாசின் சேனை கூட்டம் ஏதாவது ஒரு காரணத்தை வந்து பயமுறுத்தும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த காரணம் வேணா இருக்கலாம். நீங்க ஒண்ணும் இல்ல, தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு முழங்காட்டு போடுங்க, அடுத்த நிமிஷத்துல ஒரு பிரச்சனை வீட்டில் கிளம்பும், பயமுறுத்தும். சபைக்காக ஜெபம் வந்து ஆத்தும பாரத்தோடு நின்னுங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் வீட்டில் பெரிய கத்தி குத்து மாதிரி சண்டை நடக்கும். உங்க வீட்டுக்குள்ளே அடுத்த நாளே நம்ம போகாதன்னு ஆயிடும். இப்படி உங்களை எது பயமுறுத்தினாலும், நெகேமியா பயமுறுத்தினவன நிக்கல, தேவன் தனக்குள்ள வைச்ச பாரத்தை செஞ்சு முடிச்சார். உயிரே போனாலும் செய்வையா, அப்படி ஆட்கள் தான் பாரம் உள்ள ஆட்கள். என்ன வேணா நடக்கட்டுங்க, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன வேணா நடக்கட்டும், ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, நமக்குள்ள ஒரு பாரம் இருக்குது. அது தேசம் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மனம் திரும்பணும். இந்த பாரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏது எதிர்மறையாய் வந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காம முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. ஏது பயமுறுத்தட்டும், கொன்னுருவேன், அடிச்சிருவேன், என்ன செஞ்சிட முடியும்? ஒரு தடவை தான் சாவ போறோம், செத்தா செத்துட்டு போறோமே. இங்க செத்தா எங்க போறோம்? சந்தேகமா? சந்தேகப்பட்டால்தான் பயப்படும். ஆமேன். நானும் பாஸ்டர் ஜான் கென்னடியும் போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரிசா போகும்போது, போகிற வழியில் ஒரு நக்சலைட் ஏரியா, காரில் தான் போகிறோம் 2 பேரும்.
2 சைட்லேயும் பள்ளமாக ஒரு பாதாளமான இடம், சின்ன குறுகின ரோடு. நக்சலைட் ஒரு 10 பேர் துப்பாக்கி வச்சுட்டு ரோப்பு கட்டியிருக்கான் மரத்தில், பணம் கலெக்ட் பண்ணதுக்கு. பைக்காரனா பைக்கை போட்டுட்டு ஓடுறான். நான் தான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன். ஐயா என்ன நடக்க தெரியுதா பாருங்கண்ணே. ஆமாம், துப்பாக்கியோடு நிற்கிறான். அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி தான் நமக்கு வாழ்வா சாவான்னு முடிவு, 2ல் 1 நடக்கணும். பின்னாடி ரிவர்ஸ்லையும் போக முடியாது, வண்டியை திருப்பவும் முடியாது. அவன் அதுக்கேற்ற மாதிரி இடத்துல நிற்கிறான். இதில் நான் பயந்தான்னு வச்சுங்களேன், கட்டாயம் 2 பேரும் செத்துருப்போம். பயம் ஆட்களை சாகடிச்சிரும். எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. நான் ரொம்ப திறமைசாலின்னு சொல்ல வரல, எனக்குள்ள ஒரு இருக்கிறார். அவர் என்னை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறார், சும்மா இருக்கவே விட மாட்டேன்றாரு, எதுனா ஒன்று பண்ணுடான்றாரு. அதனால சரி வாய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவன் பக்கத்தில் போய் பிரேக் அடிச்சுட்டு கண்ணாடி இப்படி இறக்கணுன்னு கண் அப்படி திருப்பினோன்னு நான் சொன்னேன், ஏய் வழி விடுறா அப்படின்னு தமிழில். எனக்கு தான் ஹிந்தி தெரியாத, நான் ஹிந்திலேயே பேச முடியும். ஹிந்தி தெரிஞ்சிருந்தா கூட, நான் ஹிந்தி தெரியாது நல்லதுன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு என்ன சுட்டுருப்பான் அவன். நான் சொன்னது வழி விடுறான்னு, அவன் காதில் என்ன விழுந்துச்சோ தெரில, அவன் ரோப்பை கீழே இறக்கிட்டு எஸ் சார்னா விட்டுட்டான். பாஸ்டர் ஜான் கேட்டாரு, என்னையா நடக்குதுன்னாரு. எனக்கே தெரில அப்படின்னு. ஏன் நம்மளை தேவ திட்டத்தை செய்ய நீங்க எப்பெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ, பயமுறுத்துறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பும். அது யாரா இருந்தாலும் சரி, எதுக்கும் பயப்படாதங்க. உங்களை அழைத்த தேவன் உள்ள இருக்கிறார், அவருடைய வல்லமை இருக்குது. நீங்கள் ஒரு நாள் தோற்று போக தேவன் அனுமதிக்கவே மாட்டார். நீங்க உங்க வேலையா போறதான பயம், வேலையை அவர் வேலை இல்ல. ஆமென். எல்லாம் பயமுறுத்த பார்த்தானா எப்படியா அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு பார்த்தீங்களா? காரணம் பாருங்க, வேற எந்த பயமும் இல்லை. எதுக்கு பயத்தோட காரணம்? நீ செய்யற வேலை நடக்கக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் நிறைவேறக்கூடாது. இதுக்கு தான் அவன் பயப்படுத்த பார்க்கறான். நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போக மட்டும். பிரச்சனை ஏன் கையின் எழுதுற, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறேன் நான். நீங்க எதை வைத்து தேவ திட்டத்தை செய்ய போறீங்களோ அங்கதான் பிசாசு பயத்தை போடுவான். இப்போ உதாரணம் இப்படி சொல்றேன் பாருங்களேன். நீங்க உங்க மைண்டை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குன்னு செலுத்தி சபைக்குள்ள வந்து மீடியாவிலையோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது காரியங்கள்லையோ நீங்க உங்க மனதை செலுத்து. மீடியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டு தான் வேலை, கை கால்லாம் ரொம்ப வேலை கிடையாது, மைண்ட் சிந்தனை தான். அதில் நீங்க செலுத்துனீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி இருந்து தூக்கம் வராமல் போகலாம், மைண்டு குழம்பலாம். இதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கேஸ்லாம். அப்படி தேவையில்லாமலே மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், அப்படி தலை சுத்துற மாதிரி இருக்கும், வேற எதனா பண்ண மாதிரி இருக்கும். மைண்டில் தான் பிரச்சனை வரும், கை காலம் நல்ல வேலை செய்யும். ஏன் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்தை, உங்களிலிருந்து எந்த விஷயத்தை வைத்து தேவனுடைய காரியமாய் செயல்படுகிறோ அங்கதான் அவன் போறது எடுப்பான், அங்கதான் பயம் கொண்டு வருவான். அங்க அப்பவே அவனை காலி பண்ணீங்கன்னா அவன் மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். இந்த ஒரு வெறி வரணும் இயேசுவுக்காக. சும்மா ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசி அல்லேலூயா அக்கினி அக்கினி என்ன அக்கினி என்ன அக்கினி வந்து என்ன பண்ணுவேன்னு நான் கேட்குறேன். இப்போ போகிற சபையெல்லாம் இதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், எங்கள் சபையில் நிறையா சொல்லி கொடுக்குறேன். அந்நிய பாஷை பேசி குதிச்சு குதிச்சு ஜெபம் பண்ணி ஃபேனில் தொங்கி ஃபேனோட சேர்த்து சுற்றி என்ன பிரயோஜனம்? உள்ள வெறி வரணும் இயேசுவின் நாமத்துக்காக. வீட்டுக்கு போகும்போது ஃபேனில் சுற்றிட்டேன், நல்லா 10 ரவுண்டு சுற்றி கீழே இருக்கணும். அதுக்கு தான் சில ஆட்களுக்குலாம் அப்படி தான் சபையில் வந்து அந்நிய பாஷை பேசி, இது உங்களுக்காக பேசலை, நம்ம சபையில் அப்படி கிடையாது. யாராவது ஆன்லைனில் எப்போ பார்த்து அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சபையில் வந்து அந்நிய பாஷை பேசி உருண்டு குதிச்சு எல்லாம் பண்ணிட்டு வெளியில் போகும்போது கெட்ட வார்த்தை பேசிட்டு போவோம். என்ன பிரயோஜனம்? எதுக்கு அந்நிய பாஷை? அப்ப எதுக்கு? நாம தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தில் ஜெயம் எடுக்கிறதுக்கு தைரியத்தை உண்டாக்குவது அந்நிய பாஷை. உங்களுக்கு பயமா இருந்தா ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசி பாருங்க பார்ப்போம், அப்புறம் பயம் வருதான்னு பார்ப்போம். வர வாய்ப்பே கிடையாது. ஆமென். நாங்க அன்னைக்கு இந்த நக்சலைட்டு தப்பிச்சதுக்கு என்ன காரணம்? எப்படி பயம் எல்லாம் பேசணும்? நானும் அவர் பாஸ்டர் ஜான் நாளைக்கு வருவார், அவர் நாங்கள் 2 பேரும் 25 ஆண்டுகளுக்கு மேலே ப்ரேயர் பார்ட்னராக இருக்கிறோம். எங்கே பிரயாணத்தை எடுத்தாலும் 500 கிலோமீட்டரில் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் எங்களுக்குள்ள தமிழில் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. முழுக்க முழுக்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தான் போவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போகிற இடத்துல சந்திக்கிற விஷயங்களெல்லாம் நேர்த்தியாக நடக்கணும்னா அது பண்ணாதான் முடியும். தமிழில் அன்பின் பரலோக பிதாவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ஆரம்பம், வேலைக்கு ஆக மாட்டேங்குன்னா தப்பாக புரிஞ்சுக்காதுங்க. அது ஆரம்ப கால ஜெபம். ஆவியானோட நிறைவுகள் வந்து தேவனோட நெருங்க 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 டக்குன்னு கனெக்ட் ஆகணும். சிலருக்குலாம் கனெக்ட் ஆக ரொம்ப லேட் ஆகும். சோத்திரம் 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 இவர் ரொம்ப லேட்டாக இது வந்து பழக்கப்படாத வண்டி இது. ஆனால் டக்குன்னு பாருங்க, அப்படி பழக்கப்பட்ட ஆளாக தான் அப்படி அப்படி முட்டி போட்டோன்னே அப்படி தேவ பிரசனை வரும், அப்படியே கனெக்ட் ஆகி ஆவியானோட நிறைவில் அடுத்த நிமிஷத்தில் வெளிப்பாடு வரும் பாருங்களேன். இதுதான் தேவன் நமக்குள்ள வைக்கிற பாரம்.
சத்தமாலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ உங்களை ஏதாவது பயமுறுத்துனா, உங்க சரீரத்தில் ஏதாவது வியாதி வந்து ஏதாவது ஒன்று வருதா, பிரச்சனை வருதா, உடனே நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியல சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு பாரம் இருக்குதா இல்லையாங்கிறது அப்புறம் பேசுவோம். முதல்ல உங்க சரீரத்தில் ஏதாவது பலவீனத்தோடு இங்க வந்திருக்கீங்களா, அந்த பலவீனத்தை வச்சு இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் இருதயத்தில் ஏதாவது பிரச்சனையா, அப்போ என் இருதயத்தில் தேசத்தை குறித்த பாரம் நிறைய வரணும். ஆண்டவரே பாரத்தை இருதயத்துக்குள்ள இறக்குங்க பாரத்தை, அங்கதான் அற்புதம் நடக்கும். கையில் ஏதாவது பிரச்சனை வருதா, அப்போ நீங்க கை நீட்டி ஜெபம் பண்ண போறீங்கன்னு நீங்க அப்படி விசுவாசத்தில் அப்படி கொண்டு வாங்க. நம்ம அதெல்லாம் நினைக்கிறதுல நினைச்சா ஏதாவது எவனாவது பிசாசு அமுக்கிற மாதிரியும், அப்புறம் கழுத்தை நெரிக்கிற மாதிரியும், காலை அமுக்கிற மாதிரியும் தான் வருது. நிறைய பேர் கனவுல பிசாசு வந்து அமுக்கி தான் நிறைய பேர் பயமுறுத்துறான். என்கிட்டலாம் அமுக்க வர மாட்டேங்கிறான். ஏன்னா நான் ஒரு நாள் சொல்லிட்டேன், ஒரு நாள் அமுக்கணும், நான் சொல்லிட்டேன் காலை அப்படி தூங்கி எழும்பி, அப்பா நீ அமுக்கிற காலை அமுக்கி விடு. அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அப்புறம் இந்த பையகிட்ட வரப்படாது, நம்மளை வேலை வாங்குறான், ஏன்னா அவன் வேலைக்காரன் தானே. இப்படி ஒரு நம்ம தான் தெளிவுக்குள்ள வரும். நம்ம ஐயோ அமுக்குறான், என்னோட வல்லமையான பிரசங்கியார் யாரா இருக்காங்களா, போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வரும். அவனை அப்படிலாம் துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. அமுக்கிற கழுத்தை அமுக்கிறத ஒரு பிரயோஜனம் கிடையாது. காலை அமுக்கி விட்டுரு. ரொம்ப நேரம் நடந்து கால் வலிக்குது, முதுகு திரும்பி படுக்கிற, முதுகு அமுக்கி விடு. என்ன காரி துப்பிட்டு போயிடுறான், மானங்கட்ட பயல. உனக்கு இந்த தான் டார்ச்சர் பண்ணாலும் நீ ரொம்ப கூலாக இருக்கிற. எனக்கு பிசாசு இல்லை, பிசாசு மாதிரி பல மனிதர்கள்லாம் கொடுத்து பார்த்தாங்க, கொடுத்து சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா நானே ஒரு சொர்ண கட்ட பய. நமக்கு சொர்ணம் இருந்துச்சு வச்சுக்கல, மானம் சூடு சொர்ண என்ன அவமானப்படுத்திட்டாங்க, கவலையே பட மாட்டேன். எத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்த தோத்திரம் மட்டும் போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஏற்கனவே தான் செத்துட்டேனே. வசனம் சொல்லுது கொலோசையர் அப்படி தான் இருக்குது. நீங்கள் மரித்தீர்கள் சொல்லுங்க எல்லாரும், பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க. தமிழ் இப்படி சொல்லுங்களேன், நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லுங்களேன். யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அதை இதான் வேதம் தான் சொல்லுது. இதை நீங்க பைத்தியக்காரர்கள்னு, நம்ம இந்த மரணத்துக்கும் பைத்தியத்துக்குள்ள வராம நான் தர்மசாலி, நான் அறிவுள்ள ஆளுன்னு சொல்றதுனாலதான் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட. ஆமென். அல்லேலூயா. உங்க சரீரத்துல என்ன பாதிப்பு வந்தாலும் ஒண்ணு சொல்லுங்க, நான் சாக வேண்டிய நாளை இயேசுநாதர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு முந்தின நிமிஷம் கூட எந்த பிசாசையும் என்ன தொட முடியாது. மரணம் வந்து ரெண்டு விஷயத்துல வரும். தேவன் எடுக்கிறது ஒன்று இருக்குது, பிசாசு எடுக்கிறது ஒன்று இருக்குது. சரியா? நீங்க பிசாசு எடுத்து சாவறீங்களா, தேவன் எடுத்து சாவறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். அடையாளம் வேணா சொல்றேன், அதுக்கு வேணா இப்படி வந்துகிட்டே இருக்கு வெளிப்பாடு, நேரம் தான் போகுது. தேவன் எடுத்து மறிச்சா எப்படி தெரியுமா, நம்ம சொல்லி அவர் எடுப்பார். ஆண்டவரே போதும், ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன், நான் வந்துடுறேன், போர் அடிக்கி, அது கர்த்தர் சொல்லி எடுக்கிறது. ஆனா ஐயோ யாரோ தூக்குறாங்களே, அது பிசாசு கொண்டு போறது. ரெண்டுல எந்த மரணம் வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், எங்கேயாவது இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆட்கள் மெயின் ரோட்ல போகும்போது ஏதாவது பஸ் வருது, லாரி வருதுன்னு பார்த்தா போறான், அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடக்கிறான். வந்த லாரி பிரேக் அடிச்சு அந்த டிரைவர் செத்து கிடக்கிறான். இவன் அங்க வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறான். என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? அவன் ஒரிஜினல் மென்டல், நம்மளும் ஒரிஜினல் மென்டல் ஆயிட்டோம்னா நமக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம தான் அறிவாளிகளை. உடனே கழுத்தில் வலிச்சோன்னா கழுத்து வலிக்கு என்ன பண்ணுது, கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம்ல. ஏன்னா ரொம்ப அறிவாளி ஆகிட்டோம். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்களோ தெரியல. நீங்கள் அதை 30 முதல்ல நிப்பாட்டுங்க. இங்கே பாரம் நிறையா இருக்குது. அதை விட்டு சும்மா உங்கள் உடம்பே சில அமுக்கி கை அமுக்கி பார்க்கறது, நெஞ்சு அமுக்கி பார்க்கறது, வலிக்காத வலியும் அமுக்கி வந்து கூப்பிட்றாள் சில ஆள். இதெல்லாம் நிறைய சொல்லுவேன், வேண்டாம் விட்டுருங்க. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது பாரம் சுமப்படி அடையாளம். இப்போ முதல் அடையாளம் சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள பயம் இருந்தது, யாரோ பயம் இல்லை, யாரோ ஒருத்தர் உங்களை பயமுறுத்திட்டு இருக்காங்களா, அது வந்து வியாதியா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம். அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க தேசத்தை குறிச்ச பாரம் உள்ள ஆள் கன்ஃபார்மா. என்ன ஒரு சத்தம் இல்லையா, பின்னாலாம் சத்தம் இல்லையா, கோபமா இருக்குதா? தோத்திரம். அடுத்தது 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும். நல்லா கவனிங்க, இந்த நெகமியாவை நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம் பைபிள்ல. நீங்களும் நானும் படிச்சபடி அவர் ராஜாவாகிறதுக்கு அதை ட்ரை பண்ணாரு சொல்லுங்க. இவர் தான் பாரத்தில் வந்து பண்றாரு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றான்? இப்போ நான் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறேன். நீங்க தேவ சித்தம் செய்ய முயற்சி எடுக்கும் போதெல்லாம் வீண் பழி சுமத்தப்படுவீர்கள். மறுபடியும் சொல்றேன், நீங்க தேவ சித்தம், அதாவது நீங்க பாரத்தோடு கர்த்தருக்குன்னு செயல்பட ஆரம்பிக்கும் போதெல்லாம் உங்க மேல வீண் பழி சுமத்துவாங்க. நிறைய பேரை பிசாசு இப்படி தான் லாக் பண்ணி வச்சிருக்கிறான்.
தேவனுக்காக எடுக்கிற முயற்சியில் எப்படி முயற்சி எடுக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ஏதாவது இல்லாததை தான் சொல்லுவான். நமக்கு என்னன்னா இருக்கிறத சொன்னா மனசாரியும் சார், இல்லாததை சொன்னாலும் ஆரம்பிட்டுக்கு ஆறக்கூடாதுன்னு தானே சொல்றான் அவன். சொல்லிட்டு போட்டுமே, என்ன வேணா இல்லாத சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா இவன் அப்படிதான் சொல்றாங்க, இல்லாததான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவர் அப்படி நினைக்கவே இல்லை. இப்ப நல்ல கவனிங்க, இதுல இன்னொரு விளக்கம் சொல்றேன். இவரை பார்த்து சொல்றாங்க, நீர் என்ன பண்ண போறீர், ராஜாவாக போகிறீர், நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர். இவர் இப்போ உடனே வேலையை நிப்பாட்டிட்டு பிசாசு என்ன பண்ணுவான், இப்படி பிசாசால் வஞ்சிக்கப்பட்ட என்ன பண்ணுவான், நான் கலகம் பண்ண தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் கலகம் பண்ணலன்னு நிரூபிச்சு காட்டுறேன். அது நிரூபிச்சு காட்டினா வேலை நடக்காது. நீங்கள் உங்களை வீண் பழி சுமத்துறவர்களிடத்தில் போய் நிரூபிச்சு காட்ட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ராமன் சொல்லுங்களேன், சொல்லிட்டு போட்டுமே, நிரூபிச்சு காட்டிட்டா. நீங்க நிரூபிச்சு காட்டும் போது நீங்க வீண் பழி, நீங்க அப்படி இல்லைன்னு உங்களை பத்தி நல்ல சர்டிபிகேட் வந்துடும். ஆனா தேவ திட்டம் நின்று போயிடும். தேவ திட்டம் நின்று போகாம நடக்கணுமா, நம்மளை குறித்து நல்ல சர்டிபிகேட் வேணுமா சொல்லுங்க. பின்னால சத்தம் கேட்க மாட்டேங்குது. சர்டிபிகேட் எதிர்பார்க்கிற கூட்டமா? தேவ திட்டம் நிறைவேறணும்னா உங்களை குறித்து நீங்க நல்லவங்க அப்படின்னு நீங்க செய்யல, நீங்க அப்படி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். சொல்லட்டுமே, இயேசுவை வீண் பழி சுமத்தலையா? எங்கேயாவது இயேசு நிரூபிச்சாரா? அப்படி பார்ப்போம். இயேசுவை பத்தி எவ்வளவு வீண் பழி சுமத்துறாங்க, அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. எங்கேயாவது இயேசு இல்லை நான் அப்படி கிடையாது அப்படின்னு எங்கேயாவது நிரூபிச்சு காட்டினாரா? போடா, போனால் போகட்டும் போடான்னு போயிட்டாரு. அந்த மனது வேணும் நமக்கு. நிரூபிக்கிற மனது வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், தேவ திட்டம் கெட்டு போயிடும். இது இரண்டாவது அடையாளம், பாரம் சுமக்கிற அடையாளம். ஒருவேளை உங்களை யாராவது வீண் பழி சுமத்திட்டு இருக்காங்களா, நீங்கள் தேசத்தை குறித்த பாரம் உள்ள ஆட்கள். அல்லேலூயா. மூணாவது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்ப்போம். 6:10. மெகதாபேயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் ஒரு கிருபை வேணுக்கா உங்களுக்கு, படிங்கக்கா. செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். இந்த தெவாயாவின் மகன் செமாயா, தெவாயாவின் மகன் செமாயா, இவன் ஒரு பொய் தீர்க்கதரிசி. பேரே வில்லங்கமா தான் இருக்குது, வாயில நுழையாத பேரு. அப்படிதான் நிறைய பேர் வருவான், வாயில நுழையாத பேர் வச்சு தான் தீர்க்க தரிசனம் வருவான். என்ன இவன் சொல்ற ஒரு தீர்க்க தரிசனம், இவன் சொல்ற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்கு. நீ ஒரு பாகாலின் கோயிலுக்குள்ள போய் ஒதுங்குன்னா யாரும் போக மாட்டான். ஆனா இவன் என்ன சொல்றான், தேவாலயத்துக்குள்ள வந்து பதுங்கிக்கன்னு சொல்றான். உங்களை கூட அப்படி கூட வஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வேற எங்க போனாங்க, உங்க சர்ச்சுக்கே நீங்க போங்க, நான் சொல்ற மாதிரி ஒரு மெழுகுத்தி பத்திச்சிருவாம்மா. மெழுகுதி 10 சர்ச்சைகளை புல்பிட்டு வச்சிருக்குது. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை திசை திருப்ப முயற்சி எடுப்பார்கள். நீங்க தேவனுடைய பாரத்தை சுமந்து தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு, தேசத்துடைய பாரத்தை, சபையின் பாரத்தை உள்ள சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை ஏதாயிலும் விதத்துல பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை திசை திருப்ப பார்ப்பார்கள். சரி, இப்போ நான் இதுக்கு இன்னொரு கலக்கம் சொல்ல பாருங்களேன். பொய் தீர்க்க தரிசனம் யாருக்கு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். பொய் தீர்க்க தரிசனம் யாருக்கு நேரம் வரும்னா, தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்க்கிற ஆட்களுக்கு நேரம் தீர்க்க தரிசனம் வரும். சில ஆட்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை, எனக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது போதும், அப்படி வாழ்வாங்க, சூப்பர். சில ஆளுக்கு தீர்க்க தரிசனம் வேணும். எதுக்கு? நான் அப்பப்போ எதனா தப்பு பண்ணிடுவேன், கரெக்டாக தப்பான்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் தேவை. கரெக்டா? இந்த தீர்க்க தரிசனம் வேணுங்கிற மனதுள்ள ஆட்கள்கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் வருவான். அவங்களுடைய அழைப்பு, அவங்களுடைய தரிசனம் தேசத்தை பத்தி இருக்கலாம், பாரம் தேசத்தை பத்தி எல்லாம் இருக்கலாம். ஆனா தீர்க்க தரிசனம் அதிகமா எதிர்பார்க்கிற ஆள் அவங்ககிட்ட தான் இந்த மாதிரி செமாயா வருவான். அவன் சொல்ற தீர்க்க தரிசனம் பாருங்க, நம்புற மாதிரியே இருக்கும். பாருங்க, நம்புற மாதிரியே இருக்கு. நீ எங்க போய் பதுங்கிக்க, ஒரு பாகாலுடைய ஆலயத்துக்குள்ள போய் பதுங்கிக்கன்னு சொன்னா பொல்லாத பிசாசை யாரை ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லிடலாம். ஆனா சொல்றவன் எங்க போய் சொல்றான், இத நெகேமியா கண்டுபிடிச்சான் பாருங்க, அதான் பெரிய விஷயம். கை தட்டுங்களா பார்க்கலாம், தோத்துறோம். ஆமென். இத கண்டுபிடிச்சாரு பாருங்க.
அது வேணும் நமக்கு. இவன் சொல்றது சரியில்லைன்னு சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? 11 வசனம் பாருங்க. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி. அப்படின்னா என்ன? இவனுக்கு உயிர் மேல ஒரு பிரச்சனையே இல்லை. நான் சொல்லுகிறேன், தேசத்தை குறித்து பாரம் உள்ளவர்களுக்கு உயிர் மேல பயம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உயிர்னாலே எல்லாருக்கும் பயம்தான். மறுபடியும் சொல்றேன், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்ப்போம். தேசத்தின் மேல பாரம் இருக்கிறவர்களுக்கு உயிர் மேல பயம் இருக்காது. தோத்திரம். எண்ணிக்கை கூட்டிட்டு இன்னொரு தடவை சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடும். ஹல்லேலூயா. இவன் பொய் தீர்க்கதரிசனம் சொல்றான். உங்களை பார்த்து யார் என்ன பொய் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருந்ததுன்னா அது பொய்யா உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு தெளிவா கர்த்தருடைய ஆவியானவர் போதிச்சிருவார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டைரக்டா ஆவியானோட தொடர்பு வேணுங்க. அதாங்க முக்கியம். அது இருந்துட்டா போதும். உங்களை பத்தி என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாலும் பயப்பட மாட்டீங்க. ஆமென். நான் அதிகமாக இந்த வெளிப்பாடோடு ஜெபிக்கிற அனுபவத்திலையும் பல இந்த மாதிரி அனுபவத்தை நடத்தப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து என்னை குறித்து ஒரு வெளிப்பாடு பேசி, வேற யாரும் சொல்லல, பாஸ்டர் ஜான் கென்னடி சொல்றாரு. நாளைக்கு வருவார். அவர் சொல்றாரு, நான் அதிகமாக ஜெபிக்க நிறைய வெளிப்பாடுகளை ரொம்ப அக்யூரேட்டாக பார்ப்பார் அவர். அப்படிப்பட்ட கிருபை உள்ள தேவனுடைய மனுஷன் அவர். அப்போ என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் உங்கள் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கன்னாரு. எப்படி இருக்கும்? நான் எடுத்தோன்னு டப்புட்டு கேட்டேன், சாவ போறேனான்னு கேட்டேன். ஏன்னா அதானே, இது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எனக்கு நடந்ததை வச்சு உங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன். இதை பிரபலப்படுத்துறதுக்கு அல்ல. எனக்கு நடந்ததை வச்சு ஒரு 4 பேர் வெளிச்சத்துக்குள்ளே வந்தால் போதும். அப்போ நான் கேட்டேன், எதுக்காக சொல்கிறீங்கன்னு கேட்டேன். கர்த்தர் சொன்னார் அப்படின்னாரு. சரி, அப்போ நான் சொன்னேன், யாரையாவது மன்னிக்க வேண்டியது இருந்தால் மன்னிச்சிருங்கன்றாரு, கடன் வாங்கியிருந்தா கொடுத்துருங்கன்றாரு. எப்படி இருக்கும்? விளக்கமாக வர சொல்கிறாரு. சரின்னு கேட்டுக்கிட்டு அன்னையிலேருந்து தாங்க தெரிஞ்சது மரண பயம்னா என்னன்னு தெரிஞ்சுதுங்க. நடைபுணமாகவே நடமாடுறாங்க. ஒரு வாரமாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஊழியம் செய்ய முடியல. என்ன தோணுதுன்னா, எப்படி தோணுதுன்னா, சொன்னவன் பிசாசு சொன்னா கூட போடான்ட்டு போயிடுவானே. ரெண்டாவது, ஒரு பிராண்டடா இல்லாம ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், கண்டுக்காமட்டுருவேன். சொன்னவர் வந்து நான் நேசிக்கிற என்னோடு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்லுகிற வெளிப்பாடுலாம் சரியா இருக்கும், நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நான் சரி சொல்றவர் கத்தரப்போம், பிசாசு சொன்னா கத்தட்ட போய் கேட்கலாம், கத்தரே சொல்லிட்டா யார்கிட்ட போறது. அதனால ஒரு முடிவு கொண்டேன், ரைட் நம்ம சாவ போறோம், முடிஞ்சு போச்சு. என்னைக்குன்னு தெரியலையே. நான் படுக்கும் போதெல்லாம் நினைக்கிறேன், காலையில் எழும்பலையே தெரியலையே. நீங்க வந்து சிரிக்கிறீங்க, அதுக்குள்ள போன எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். அப்படியே நான் எதுக்கு சொல்ல வரேன், நமக்கும் தேவனுக்குள்ள உறவை சரி பண்ணிட்டா ப்ராப்ளமே இல்லை. நான் ஜெபிக்கிறேன்னா எல்லாம் பண்றேன், ஊழியம் செய்யறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா இந்த வார்த்தை என்னன்னு காரணமே தெரியல. இப்படி கத்தர் சீக்கிரம் எடுக்க போறாரு என்ன அப்படின்னு 5 நாளாச்சு, 6 நாளாச்சு. ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஜெபம், ஒரு 20 பேர் சேர்ந்து அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் பிளான் பண்ணி, ஏற்கனவே பிளான் போட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கு போகணும். எல்லாரும் வந்துட்டானுங்க. எனக்கு ஃபோன் பண்ணான் தம்பி வரலாம், பாஸ்டர் வாங்கன்னு. நானே இங்கே என்ன ஆக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். எங்கே போய் ஜெபம் பண்ண, பைக் எடுத்துகிட்டு போகிறேன். போகும்போதெல்லாம் மனசே சோர்வாக இருக்குது, பேச முடியல, ஜெபம் பண்ண முடியல, அந்நிய பாஷை பேசிகிட்டே போவேன், அது பண்ண முடியல. அவர் தான் எடுக்க போகிறாரு. நான் என் வாழ்க்கையில் முதல் முறை என் ஆண்டவருடைய சத்தத்தை எழுத்தின் பிரகாரமாய் காதில் கேட்டேன். அன்னைக்கு தான். என்ன தெரியுமா சொன்னார்? ரொம்ப பேச மாட்டேக்கார். என்னுடைய வலது காதில் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த சத்தத்தை மீறி சத்தம் சைட்டில் கேட்குது எனக்கு. இந்த தரிசனத்துக்கு நான் உனக்கு விளக்கம் கொடுத்தேனான்னாரு. சப்புன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. இந்த வார்த்தை வந்த உடனே உள்ளே இருக்க அந்த பயம் அப்படியே வெளியே போயிடுச்சு. அப்படியே ஆனந்த கண்ணீர், கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக ஓடுது. என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு நீ உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தினா சரியில்லாத சரி பண்ணி மன்னிப்பு கேளு, ஒப்புரவாகன்னு சொல்றாரு. இதை நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், சாவ போறேன்னு முடிவு பண்ணதுனால தான் எனக்கு மரண பயம் வந்துச்சு. அவர் பேசினார் என்பதற்கு இன்னொரு அடையாளம், அந்த வார்த்தை வந்த அந்த நிமிஷத்துலேருந்து என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து கலிகூறி என் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வந்து மகிழ்ச்சி அப்படியே போன பிறகு அன்னைக்கு நைட்டு ஜபம் எப்படி இருந்துருக்குன்றீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து யார் எதை சொன்னாலும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு தொடர்பு இருந்ததுன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உங்களை தொடவே முடியாது, உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது, உங்களுக்கு விரோதமாக எந்த சதி திட்டத்தையும் தீட்ட முடியாது. ஆமேன். இது தேசத்தை குறித்ததான பாரம் உள்ளவர்களுடைய அடையாளம்.
இன்னொரு பாரம் தேவை. நான் புதிய ஏற்பாட்டுக்கு போறேன். அங்க தனி நபரை குறித்ததான பாரம் வேணும். பாருங்களேன், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நல்லா கவனிங்க. இவன் படுத்த படுக்கையா இருக்கிறான். எல்லாம் நல்லா கவனிங்க. படுத்த படுக்கையா இருக்கிறான். படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு ஆளை அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தேவன் 4 பேரை பயன்படுத்துறாரு. நல்லா கவனிங்க. ஊழியம் என்பது தனி ஒரு ஆளை வச்சு பண்ணவே முடியாது. எந்த ஊழியமும் சரி, ஒரு ஆளை ரட்சிப்பதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்தலாம், பண்ணிடலாம், ஈஸி. ஆனா இவன் நடக்க முடியாதனால, இவன் மேல் பாரம் கொண்டதுனால 4 பேர் தூக்கிட்டு வரான். இப்போ இவன் 4 பேர் தூக்கிட்டு வந்தவுடைய விவரத்தை நிறைய அங்கே எழுதலை. ஆனால் நான் ஒரு கற்பனை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அவன் எவ்வளவு காலம் படுத்திருந்தான்னு தெரில. நாள் பட்டு ஒருத்தன் படுத்திருந்தான்னா அவன் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. டெய்லி குளிச்சு சென்ட் அடிக்கிறான் இல்லை. அடுத்தது அந்த குடும்பத்தார் அவனை கவனிப்பதில் கொஞ்சம் கோளாறாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆரம்பத்தில் பலவீனப்பட்டு படுத்தவொன்னு ரொம்ப கவனிப்பாங்க. அப்புறம் நாளாக மனது கொஞ்சம் சோர்வாயிடும். பாருங்கள், எல்லாருக்கும் இது நடக்கிறது தான். இப்போ இவனை தூக்கிட்டு போகிறது படுக்கையோடு தூக்கிட்டு போகிறான். படுக்கையோடு தூக்கிட்டு போகும்போது அவனுடைய உடம்பு யார் முகத்துக்கு பக்கத்தில் வருது? தூக்கிட்டு போகிறவன் முகத்துக்கு பக்கத்தில் வருது. தலைக்கு மேலே தூக்க முடியும் இல்லை பக்கெட் மாதிரி தூக்கிட்டு போக முடியுமா? இங்கே தான் தூக்கிட்டு வரணும். அப்படி என்றால் இந்த பாரம் தனிநபர் மேல பாரம் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சகிப்புத்தன்மைக்குள்ள வரணும். அதான் முக்கியம். சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. பாருங்க, அதுக்கு தான் சொன்ன சூடு சொரணம் இல்லாத இருக்குது. உங்களை பத்தி யாராவது குறையா சொல்லிட்டா அதை நிரூபிக்கிறதுக்கோ இல்லைன்னு காட்டுறதுக்கோ எப்படி என்னை பத்தி சொல்லலாம் அப்படின்னோ வந்ததுனாலே நாம சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அந்த நிமிஷத்துல உன்னை பத்தி என்ன சொன்னாலும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இல்லாம இருக்காது. நம்ம மனிதர்கள் தானே, ஏன் சொல்லியே? ஆமா தானே? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், மனதுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம் வரும். அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி நாமளே அதை என்ன பண்ணிக்கணும், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக்கணும். அங்க வந்துடணும். அப்படி திடப்படுத்திக்கணும். திடப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும், ஒவ்வொரு அவமானம் வரும்போதும், ஒவ்வொரு தோல்வி வரும்போதும் நம்மை நாமே திடப்படுத்த நாம கற்றுக்கொண்டால் அதுதான் சரியான ரட்சிப்பு. திடப்படுத்திக்கிட்டான். அப்போ இந்த 4 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனை தேவனாகிய கர்த்தர் இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு முதல்ல 4 பேர் சேர்ந்து திடப்படுத்துறான் இருதயத்தை. என்ன திடப்படுத்துறான்? எவ்வளவு நாத்தமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு கேடுகட்டதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்டவர்களையும் நீங்க பக்கத்தில் நெருங்க முடியும்னா நீங்க தான் தனி நபர் பாரம் உள்ள ஆள். எல்லாருக்கும் வராது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ ரட்சிக்கப்படாதவா, அவ துன்மார்க்கி, அவன் மோசமானவன், அப்படி மனதில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு முடிவு கட்டிடுவாங்க. அப்படி கிடையாது. நான் சொல்றேன், எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களை முதலாவது இயேசு ஏற்றுக்கொள்ள முன்னாடி யார் மனசை ஏற்றுக்கொள்ள வேண்டியது? சொல்லுங்க, நம்ம மனசை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவின் மனது ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நம்முடைய மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு இப்படிதான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். நம்முடைய மனதை ஏற்றுக்கொண்டு அவனை ஒருமனப்பட்டு தூக்கி கொண்டு வரும்போது எவ்வளவு நாத்தனா இருக்கும், என்னென்ன சொன்னானுங்களோ தெரியல. சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்ய போனால் அது வரைக்கும் வலிக்குதுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறவன், என்னை இறக்கி விட்டுரு, நான் வரல, ஆட்டோ விட்டுரு, இன்னும் சர்ச்சுக்கு வரல, இந்த ஆட்டோ எவ்வளவு குதிக்குதுமா, ஏன்னா எங்க கொண்டு வரோம், நான் வரல, எனக்கு வேற கரண்ட் போயிடும், அது ஆகும் இதாகும்மா. இதுதான் நாத்தம். இந்த நாத்தத்தை என்ன செய்யணும்? சகிக்கணும். ஆட்டோ குலுங்காத ஆட்டோவை கூட்டிட்டு போறேன், ஓலாவில் புக் பண்ணி கொண்டு வரேன். வரும்போதே நினைச்சுக்குங்க, திமிர்வாதக்காரன் வரான். நடந்து வந்தா கூட அவன் யார் தான்? பக்கத்தில் சொல்லுங்க, திமிர்வாதக்காரன். ஃபோன் பண்ண சொல்லுங்க, பக்கத்தில் யாராவது கொண்டு வரும்போது, நான் ஒரு திமிர்வாதக்காரனை சர்ச்சைக்கு கூட்டு போறேன், நடத்தி கூட்டுவாங்க. எவ்வளவு மோசமான நிலைமையில் அவன் இருந்தாலும்
இயேசு அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆமெனா? 4 பேர் கொண்டு வரதுக்கு ஒரு மனிதனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தவனை இவர் சுகமாக்கல. வந்தவனை இவர் சொல்ற வேலை என்னது? இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, நல்ல கவனிங்க, விசுவாசத்தை பார்த்தது யார் விசுவாசம்? 4 பேருடைய விசுவாசம். திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்துச்சா? நீங்க நிறைய பேர் ஊழியம் செய்யற ஆரம்ப கால அனுபவத்தில் இருக்கவங்களாம், இந்த பாரு நல்ல விசுவாசி அப்பதான் அற்புதம் செய்வார். நான் கூட அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. இப்போ நான் சொல்ல, நீ விசுவாசி காட்டாலும் பரவாயில்ல, அவர் பார்த்துக்குவார், தூக்கிடுவார். யாருக்கு? நம்ம விசுவாசத்தை சொல்ல, புதுசாக வர்ற ஆளை சொல்கிறேன். சில ஆளுக்கு அற்புதம் நடக்கலைன்னா நானே மிரட்டிருக்கேன், ஏய் நீ சரியா விசுவாசிக்கல, நானும் 2-3 தடவை ஜோம் பண்ண சுகமாகலை, நீ விசுவாசம் இல்லைப்பா. அவனுக்கு விசுவாசம் என்னன்னே தெரியாது. பாவம், அவன் கேட்குறான் விசுவாசம் என்னது, எவ்வளோ ரூபாங்கன்றான். நல்ல விசுவாசி என்ன நல்ல விசுவாசிக்கிறது அவனுக்கு தான் தெரியலையே. அங்கே நிற்கக்கூடாது, உடனே சொல்லிடுங்க, ஆண்டவரே இவனுக்கு விசுவாசம் இருக்கிறதுங்கிற பிரச்சனை எனக்கு இல்லை, எனக்கு இருக்குது. நல்லா சொன்னீங்க, யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது. இவன் நடப்பான், இவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆவான், இவன் சுகமாவான், இவன் மனம் திரும்புவான், பரலோகத்துக்கு ஆயத்தமாவான், எனக்கு இருக்குது. அந்த விசுவாசம் வந்துருச்சுனாலே நான் சொல்லுகிறேன், அந்த மனிதனை கையை தேவன் தொற்றுவார். ஒருத்தன் நல்ல கவனிங்க. இப்போ இது இன்னொரு விளக்கம் சொல்ல, இதுலேருந்து இந்த 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தானே, இதை மாதிரி ஒரு 10 பேரை தூக்கிட்டு போய் பாதியில் விட்டுட்டு மனம் திரும்பாம பின்வாங்கி போய் 10வது ஆளு சக்சஸ் ஆச்சுதா? சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி, இந்த 4 பேரை பற்றி இவன் பேரும் இல்லை. இவன் இதுக்கு முன்னாடி இந்த 4 பேர் ஒரு 5-6 பேரை கொண்டு போனான். போகிற வெள்ள அவன் கட்டிலேருந்து குதிச்சிட்டான். அப்புறம் போகிற வெள்ள அவனுக்கு காலில் வலி வந்துச்சு, அங்கேயே வச்சுட்டு போயிட்டான். இது கடைசியில் 10வது தடவை அப்படின்னு தான் வந்திருக்கா? ரட்சிப்பு என்பது ஒரு தடவை ஏம் பண்ணிட்டேன்னா, நீங்கள் தேவ பிள்ளைகளா விசுவாசத்தில் இருந்து ஒரு ஆளை ஏம் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி கொண்டு வரலாம். அது ஃபெயிலியரே ஆகாது. ஒரு சின்ன கூட்டம் அல்லேலூயா சொல்லிச்சு, அல்லேலூயா. தேவன் மனிதரை ரட்சிக்கிறார், விடுதலையாக்குகிறார், ஆனால் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது. நீங்க இயேசுவை பத்தி சொல்லி ஆத்துமாதாயம் பண்ணதுக்கு பல பேருக்கு சுவிசேஷம் சொல்லி வராம இருக்கிறாங்களா? ஐயோ வரலன்னு முடிவு பண்ணிடுறாங்க, அது ஃபெயிலியர் கிடையாது. உள்ள விதை இருக்குது, என்னைக்காவது முளைச்சே தீரும். சுவிசேஷம் ஒரு விதை, அது ஒரு மனிதர்கள் நீங்க போட்டீங்கன்னா அவங்க சபைக்கு வரலங்கிறது விஷயம் இல்லை, கட்டாயம் அந்த விதை முளைக்கும். ஆமென். கட்டாயம் முளைக்கும். அப்போ அவனுக்கு ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போய், தகப்பனை பத்தி ஒரு விதை உள்ள இருக்குது, அதனாலதான் அவன் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய். யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு? அங்க உட்காந்து அவனுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு அவனுக்கே வருது. யார் வேலை? இதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாரம் தேசத்தின் பாரமா, இல்லை தனிநபர் பாரமா, இல்லை 2 பாரமும் இருக்குதா? இதுதான் தேவை. பாரமே இல்லாமல் உங்கள் பாரத்தையே ஜெப குறிப்பை எழுதி, ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், இது கிடைத்தவொடனே அதை தாரும், அது கிடைத்தவொடனே இதை தாரும். பாரம் நீங்கள் தான் சொல்லிங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற வச்சுங்க. அவர் சொல்கிறார், அந்த பாரத்தில் நீக்கி போடு, தூரத்துக்கு போடு, முடிஞ்சு போச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெப குறிப்பெல்லாம் நடக்காமல் போவதாக அப்படின்னு நான் நிறைய நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேளுங்களேன், சும்மா ஜெப குறிப்பில் என்ன இருக்குதுங்க? உங்களை எல்லாம் குறையா நான் சொல்ல, யாரையாவது ஒருத்தர் கூட சொல்லுவேன் நான். ஜெப குறிப்பில் என்ன இருக்குதுங்க? யாரை பற்றி அங்கே இருக்குது? நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாதாயத்துக்கு ஆள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க பிறகு எழுதி வச்சு, அது சூப்பர். நான் சொல்கிறது எதுனா, உங்களுடைய தேவை. ஒரு வாஷிங் மிஷின் வேணும், ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு கார் வாங்க வேண்டும், இது வாங்க வேண்டும், எல்லாம் வேணும் தான், எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை அதற்காக தேவன் அழைக்கவில்லை. அவர் அழைத்ததே தேசத்தை குறித்து பாரம். இயேசுவின் வருகை ரொம்ப சீக்கிரம் இருக்குங்க, சீக்கிரம் இருக்குங்க. அதுக்குரிய அடையாளங்கள் ஏராளமாக உலகத்தில் நடந்திருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து விட்டார். வசனம் 24 வருது பாருங்களேன். இப்படிலாம் நடக்கும்போது அவர் எங்கே வந்துட்டார் சொல்லுங்க? வாசல் அருகே வந்து விட்டார். அந்த கடைசி ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு தேவைங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு ஹெலிகாப்டரில் தான் சர்ச்சுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா அதை கூட கொடுத்துருவார். அவருக்கு அது பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒன்று தேவை, தேசத்தை குறித்து பாரம் உள்ளவர்கள் யார், என்னுடைய ஊழியத்தை குறித்து பாரம் உள்ளவர்கள் யார், ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற பாரம் உள்ளவர்கள் யார், அவர்களை தான் அவருடைய கண்கள் உலாவி பார்த்து கொண்டே இருக்கிறது.
ஜப குறிப்பு வச்சிருக்கிறவங்க, ஐயா முதலமைச்சர் போகும்போது கொடுப்பாங்கல்ல மனு, இப்படி நீட்டுவாங்கல்ல, அவர் வாங்கி உடனே அங்கே நின்று படித்து கையெழுத்து போடுறாரா? அதை வாங்கி பின்னாடி கொடுத்துட்றாரு. அவன் பின்னாடி வாங்குறான், சுருட்டி பின்னாடி போட்டுறான். இதுதான் உங்கள் ஜப குறிப்பு நடந்துட்டு இருக்கு. தூதர்லாம் சுருட்டி போட்டுட்டு இருக்கான். எந்த குறிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரே தேசம் ரட்சிக்கணுயா, எப்படி ஆயிலும் ஆத்துமாக்கள் மனம் திரும்பி சபைக்குள்ள வரணுமே, இயேசுவின் நாமத்தில் திரள் கூட்ட ஆட்கள் மனம் திரும்பணுமே. ஆண்டவரே உங்க வருகை சமீபமாயிட்டே, அந்த பாரம் நமக்குள்ள வேணும். அவர் எழுந்து நின்று, ஆண்டவரே அந்த பாரத்தை தாங்கன்னு கேட்க நம்ம ஜெபம் இல்லை, நீங்க அந்த பாரம் உள்ளவர்கள் தான் நான் சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், இந்த பாரத்தை தாங்கன்னு கேளுங்க. அப்படி சொல்ல வரல நான். நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே அந்த பாரம் உள்ளவர்கள். இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா? இதை குறித்ததான ஒரு வெளிச்சம். நான் என்ன செய்யணும்? உங்கள் நாமத்தில் நான் என்ன செயல்படணும்? நான் எந்த பாரத்தை சுமக்கணும்? ஆண்டவரே உங்கள் நுகம் ரொம்ப லகுவாக இருக்குன்னு சொல்லிக்குதப்பா, ஆனால் நான் தேவையில்லாமல் என்னுடைய நுகத்தை சுமக்கிறேனே, அதை இறக்கி வச்சிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது தேசத்தின் பாரம் வருது, வீட்டுக்கு போனவுடனே குடும்பத்தின் பாரம் வந்துடுது. ஆண்டவரே அதை நீக்குகிறேன். என்னை விட்டு எல்லா நேரத்திலையும் தேசத்தை குறித்து பாரமுள்ளவனாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், வலது கரத்தை வைத்து என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தேசத்தின் பாரமுள்ளவனாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எனக்குள்ள, என் மனதுக்குள்ள இருக்கிற என்னுடைய தேவையற்ற பாரம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுறான்பா. இனிமே வேண்டாம், எனக்குள்ள பாரம் ஒன்றும் கிடையாது. இனிமே எனக்கு நிறைய பாரம் இருந்தது, இப்போ அவை எல்லாம் தூக்கி போடுகிறேன். எனக்குள்ள இனி பாரம் இல்லை. எனக்கு ஒரு பாரம் இருக்குது. என் தேசம் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து மக்கள் விடுதலை ஆக்கப்படணும். அது ஒண்ணுதான் பாரம். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்ன அப்படிப்பட்ட பாரத்தில் உருவாக்குங்கப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி கேட்போம். அல்லேலூயா. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன் அப்படின்னு பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை நம் ஆண்டவருக்கென்று கொடுக்கலாம் இந்த வேளையில். அல்லேலூயா. அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாம் என் இயேசு, இயேசு, என் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். நேசர் தருகின்ற பரிசுக்காக, நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இந்த நாள் கூட்டம் செஷன்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. எங்களோடு கூட பேசின தனிப்பட்ட ஜனங்களுக்குரிய பாரம், தேசத்தை குறித்ததான பாரம்,
ஆண்டவரே, இதை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. நன்றி. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.